சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாக்டர் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. சீனு பார்த்ததும் எங்க அப்பா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரான்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியா முடிச்சாச்சு, ஆனா அவருக்கு இன்னும் நினைவு திரும்பலைங்கிறாங்க. இதை கேட்டதும் பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. மூளைக்கு போற நரம்பு அடைச்சிருக்கு, இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் எங்களால எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இன்னும் பேரதிர்ச்சியாக குடும்பத்திலயும் எல்லாரும் சோகமா அழுதுட்டு இருக்காங்க. அங்க பார்வதி வந்து எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா நீயாவது வந்து சாப்பிடுவாங்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. என்னது யாருமே சாப்பிடலன்னா என்னதான் பண்றதுங்கிறாங்க. சரி விடு பார்வதி, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்னு பாட்டி சலிச்சுக்கிறாங்க. எல்லாரும் சோகமா இருக்கும்போது போன் அடிச்சிட்டு இருக்குது. அங்க சீனு தான் கூப்பிடுறாங்க. சிவராமன் ஓடி எடுக்கிறாரு. மாமா நான் சீனு தான் பேசுறாங்கிறாங்க. டே மாமா எப்படிடா இருக்காங்கிறாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சது மாமா. மூளைக்கு போற நரம்பு அடிச்சதுனால 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்களா, நாளைக்கு காலையில சொல்லிடுவாங்கிறாங்க. வீட்லயே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருங்க, யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்கன்னு சொல்றாங்க சீனு. சரிடா, டே நீ பார்த்து பத்திரமா இருடா, அம்மாவையும் அத்தையும் நல்லா பார்த்துக்கோ, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுறாங்கிறாங்க சிவராமன். போனை வச்சுட்டு சிவராமன் இந்த பக்கம் வராங்க. ஆமா எந்த ஆபத்தும் இல்லையில, நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காங்க, 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்களாங்கிறாங்க சிவராமன். என்னடா இப்படி சொல்ற, ஏதோ நல்ல விதமா சொல்லுவாங்கன்னு பார்த்தா இன்னும் அழக்க வைக்கிற மாதிரியெல்லாம் இருக்கு. சீனுவோட பாட்டி மாயாவையும் கதிரையும் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. போங்கட கண்ணுங்களா, போங்க போய் உட்காருங்கன்னு சொல்றாங்க. மாயாவும் கதிரும் உட்காடுறாங்க. பாட்டி இது யார் வீடுன்னு கேட்குறாங்க. கதிர், ஊரா வீட்டுக்குள்ளேயே நான் கூட்டிட்டு வருவேன், இது ஏன் வீடு தானுங்கிறாங்க. நீங்க ஊர்ல தானே பாட்டி இருந்தீங்க, ஊர்ல ஊடு இருந்தா எனக்கு இங்க ஊடு இருக்கக்கூடாதாக்கும். ஊர்லயும் ஊடு இருக்கு, இங்கேயும் ஊடு இருக்கு, இந்த ஊடு இருந்துமே எனக்கு எப்படி ஒரு நிலைமை பாத்தியாங்கிறாங்க. பாட்டி எல்லாருமே இந்த வீடு சும்மா தானே கிடக்கு, வித்துருங்க வித்துருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தான் மனசே கேட்கல, கிடந்துட்டு போகுதுமே நான் விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தியா இது உங்களுக்கு உதவுது, மணியும் பத்மாவும் இந்த வீட்டுல வந்து இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். என்ற பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு இந்த பத்மா அவ வீட்லயே போய் செட்டில் ஆயிட்டா. அந்த கோவத்துல தான் நான் இந்த வீட்டை பூட்டியே வச்சுட்டேன். இந்த வீடு பாரு இன்னைக்கு உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குல்ல. என்னக்க நான் அப்படி பாக்குறேன், ரொம்ப நாளா பூட்டியே இருந்துச்சல்ல, அதனாலதான் தூசியா கிடக்குது, நம்ம கிளீன் பண்ணிக்கலாம்ங்கிறாங்க பாட்டி. மாயா பாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, நடந்த கலவரத்துல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்துருக்காங்கன்னு உங்களை எங்க இப்ப சேர்த்துக்க போறாங்க, பிரச்சனை எல்லாம் சரியா வரைக்கும் நீங்க இங்கேயே இருந்துக்கலாம். பாட்டி எங்க மேல உங்களுக்கு கோவம் இல்லையான்னு மாயா கேக்குறாங்க. நான் ஏன்டி உங்க மேல கோவப்படுறேன், நான் ஊர்ல இருக்கும்போது நீ தனா கல்யாணத்தை தள்ளி போடணும்னு நீ கூப்பிட்டியல, அப்பவே நான் நினைச்சேன் இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கலைங்கிறாங்க பாட்டி. ஆனா உன்னை இந்த குடும்பத்துக்கு நீ கெடுதல் நினைக்க மாட்டேன், எல்லாம் நல்லதுதான் நடக்கும், நீ கவலைப்படாத கண்ணு. ஆனா என்ன என் பிள்ளைக்கு தான் நடந்த கலவரத்துல இப்படி ஆயிப்போச்சேன்னு அழுகுறாங்க. ஐயோ பாட்டி நீங்க அழுகாதீங்க, மாமாக்கு ஒன்னும் ஆகாதுங்கிறாங்க மாயா. அடியே அது எனக்கும் தெரியும்டி, சின்ன வயசுலயே கிணத்துல விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான், எமனையே பார்த்துட்டு வந்தவனாக்கும், அவனுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா பொழைச்சு வந்துருவான் பாரு. ஆனா உடனே என் புள்ள குத்துப்பட்டு கிடக்குறான், அவனுக்கு எம்பிட்டு வலிச்சிருக்கும், அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க. ஐயோ பாட்டி எல்லாமே என்னாலதானுங்கிறாங்க மாயா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, நாளைக்கு விடியும் போது என் புள்ள அப்படியே ஜம்முன்னு எழுந்திரிச்சு கோருவான் பாரு. நான் ஒரு கிறுக்குச்சி, நீங்க எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, நீங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேங்கிறாங்க. பாட்டி நான் போய் வாங்கிட்டு வரேங்கிறாங்க கதிர். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா, ஊருக்குள்ள யாராவது பார்த்துட்டா அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், நீ இரு நான் போய் வாங்கிட்டு வரேங்கிறாங்க பாட்டி. பாட்டி வெளியில போயிட்டாங்க. கதிர் சோகமா பேசுறாங்க. சித்துப்பாவுக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்கிறாங்க. மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறாங்க மாயா. பாட்டியே இவ்வளவு தைரியமா இருக்காங்களா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாதீங்கிறாங்க கதிர். இருந்தாலும் கார்த்தியை நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கோவமா இருக்கா, தனா கிட்டே எதை சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அது நீ அவளை விட்டுற மாட்டியலன்னு கேக்குறாங்க மாயா. என்ன மாயா நீ என்னை பார்த்து இப்படி கேட்கற, சின்ன பிள்ளையா இருந்த போதே யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன், இப்போ அவ என் மனைவி, யார்கிட்டயும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கதிர் தானா உன்னை மரியாதை இல்லாம தான் பேசுவா, அவ அப்படித்தான் இருப்பா, என்னன்னாலும் சரி, அதை பத்தி நீ ஃபீல் பண்ணாத. பெரியப்பா என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவரும் என் மேல இன்னும் கோவமா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பெரியப்பா திரும்பவும் என்ன பொண்ணா ஏத்துக்கு வராங்கிற தெரியலேன்னு சந்தேகத்துல உட்காந்துருக்காங்க மாயா. ரகுராம் மறுபடியும் மாயா சொன்னதையே நினைச்சு பாக்குறாங்க. ஆமா பெரியப்பா, நான் தான் கதிர்கிட்ட சொல்லி தனா கழுத்து தாலி கட்ட சொன்னேன்னு சொன்னதை நினைச்சு பார்த்தா ரகுராமுக்கு இன்னும் கோவம் வருது. இப்ப தனாவை போய் பார்க்க போயிருக்காங்க. தனா அழுதுகிட்டே அப்படியே ஜானகி மடியில் தூங்கிடுறாங்க. ரகுராம் பாக்குறாங்க. ஏன் மாயா இப்படி பண்ணுன, என் வாழ்க்கையை இப்படி வீணடிச்சிட்டியே அப்படின்னு தலையா தனா அடிச்சுக்கிட்டு அழுததை நினைச்சு பாக்குறாங்க ரகுராம். மாயா மேல எவ்வளவோ நம்பிக்கை வச்சோம், ஆனா பெத்த பொண்ணு மேல நம்பிக்கை வைக்கல, இன்னைக்கு தனா இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமா இருக்குன்னு ரகுராம் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பத்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கி விழுகிறாங்க. விசுக்குன்னு தூக்கம் தெரிஞ்சதும் ஓடி போய் மணிவண்ணனை பாக்குறாங்க. கண்ணாடி வழியா பாக்குறாங்க. மணிவண்ணனோட மூச்சு மட்டும் போயிட்டு இருக்கிறத பார்த்து நிம்மதியா பெருமூச்சு விட்டு கொண்டு உட்காடுறாங்க. ஜானகி நல்லா தூங்கி போயிடுறாங்க. அப்பங்க சந்தியா கூப்பிடுற சத்தம் கேட்டதும் எழுந்திரிச்சு பாக்குறாங்க. தனாவும் பேசல, அப்ப யார் பேசுவா அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறாங்க. சந்தியாவோட குரலே தான், தன் தங்கச்சி தான் அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. தனாவுக்கு ஒரு தலகாணியை கொடுத்து அவங்க படுக்க வச்சுட்டு அப்படியே ஜானகி இறங்கி ஓடி வராங்க. சந்தியாவோட போட்டோ பாக்குறாங்க. என் பிள்ளைக்கு அவ விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேக்கா, அக்கா இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி என் பொண்ணு பத்திரமா இந்த வீட்டுக்குள்ள நீதாக்கா கொண்டு வரணும், தனாவுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன், அவளுக்கு நான் எப்பவும் பாதுகாப்பா இருப்பேன், நம்ம 2 பொண்ணுகளோட வாழ்க்கையும் நீதாக்கா பத்திரமா பாத்துக்கணும், மெல்ல மெல்ல அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்படியே கருக்குன்னு தூக்கம் தெரிஞ்சு பாக்குறாங்க. ஓ கனவா அப்படின்னு பாக்குறாங்க. ஜானகி கோடைக்காரர் வெளியில வந்து குடுகுடுப்பா அடிக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் நடக்க போகுது, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, குடும்பமே நிம்மதி இல்ல, அந்த நிம்மதி இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, இந்த குடும்பத்துல ஒரு ஆபத்தும் வருது, நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கு கெட்டதும் நடக்க போகுது, இது ஜக்கம்மா வாக்குங்கிறாங்க. நல்லவங்களுக்கு நிறைய சோதனை வரும், இருந்தாலும் ஜக்கம்மா துணையா இருப்பா, மனசை தடப்படுத்திக்க தாயின்ட்டு போறாங்க. கெட்டது நடந்தாலும்
இருந்தாலும் நல்லது நடக்கும். இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போச்சு. இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கூட உன் மனசுல தோணும். அதையெல்லாம் நீ பெருசு பண்ணிக்காத. நல்லதே நடக்கும்னு நினைத்தாயி மனசை தைரியமா வச்சுக்கோ. இந்த வீட்டு மகாலட்சுமியோட வாழ்க்கையில புயல மேடையும் வந்து இறங்க போகுது. நீ தான் தைரியமா மனசை திடப்படுத்திக்கணும் தாயி. இந்த குடும்பத்தோட மகாலட்சுமிக்கு 2 பேர்த்தோட வாழ்க்கையிலையும் இடியும் புயலும் வந்து இறங்க போகுது. ஜானகி கனவு கண்டதை நினைச்சு பாக்குறாங்க. அக்கா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துக்கிற, எப்படியாவது நீ அவளை உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கா. தனாவுக்கு நான் எப்பவும் பாதுகாப்பா இருப்பேன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க ஜானகி. அக்கா, நம்ம 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும். அது உங்க கையில தான்க்கா இருக்கு. தனாவுக்கு நான் எப்பவும் பாதுகாப்பா இருப்பேன்க்கா. சந்தியா சொன்ன மாதிரியே அவங்க காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது ஜானகி. ஜானகி சமையல் கட்டுக்கு வந்து பால் கை வச்சிட்டு இருக்காங்க. ஜோசியர் சொன்னது, கொடைக்கார் சொன்னது எல்லாம் நினைச்சு பார்த்த ஜானகி பாலை வச்சதையே மறந்து பால் பொங்கி போயிட்டு இருக்கும்போது பாட்டி ஓடி வந்து, ஜானகி என்ன நினைப்புல இருக்க, பால் பொங்குது பாருங்கிறாங்க. நான் கவனிக்கலைங்கிறாங்க. நீ என்ன பண்ணுவ, வீட்டுல தான் பெரிய புயலே அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. எதைத்தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு. பெத்த பொண்ணோட வாழ்க்கை அல்லாடிட்டு இருக்கும்போது நீ என்ன செய்வே, பாவம். பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இதை கொண்டு தனாவுக்கு கொடுத்துருன்னு சொல்றாங்க ஜானகி. அதை பார்வதி வாங்கிட்டு போறாங்க. சிவராமன் சொல்றாங்க, தனா தூங்கிட்டு இருந்தானா, அவளை தொந்தரவு பண்ணாத, தூங்கிட்டு விட்டுருங்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. பார்வதி தனா ரூம்ல போய் பாக்குறாங்க. தனாவை காணா. பாத்ரூம்ல பாக்குறாங்க, அங்கேயும் காணா. படன்னு பார்வதி படியில இறங்கி ஓடி வராங்க. எங்க தனாவை காணுங்கிறாங்க. நல்லா பாத்தியா, பாத்ரூம்ல கேது இருக்க போறாங்கிறாங்க சிவராமன். இல்லைங்க, அங்கேயும் பார்த்துட்டு எங்கேயுமே காணாங்கிறாங்க பார்வதி. எல்லாரும் நல்லா தேடி பாருங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்றாங்க சிவராமன். இல்லங்க, எல்லா பக்கமும் தேடி பார்த்தாச்சுங்கிறாங்க பார்வதி. ஜானகி நைட்டு வீட்டுல தானே இருந்தாங்கிறாங்க. ஆமாத்த, என் மடியில் தானே நான் தூங்க வச்சேங்கிறாங்க ஜானகி. ஐயோ, தப்பான முடிவு எடுத்துட்டானா என்ன செய்யறது, நம்ம எல்லாரும் இருக்கும்போது இப்படியே காப்பாத்தியாச்சு, இப்ப எங்க போனான்னு தெரியலையே, மறுபடியும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா என்ன செய்யறது, எனக்கு நினைக்கும் போதே பயமா இருக்குதுங்கிறாங்க பாட்டி. ஆமா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க தைரியமா இருங்க. மனசு சரியில்லைங்கிறதுனால பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு கூட போயிருக்கலாம்ல, தப்பா நடக்கவெல்லாம் எதுவும் வாய்ப்பு இருக்காது. சரி, நான் போய் பக்கத்துல கோயில பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவராமன் பைக் எடுத்துட்டு போறாங்க. யாரும் தனாவை காணமேனு அப்படியே அரக்க பறக்க கலவரத்தோடு தேடிட்டு இருக்காங்க. கோடங்கி சொன்ன மாதிரி ஆபத்து வந்துடுதோன்னு ஜானகி பயந்து போய் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.